அம்மாவுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு கொடுமா. சரிங்க அத்தை. அவன் வரலையேன்னுலாம் கோச்சிக்காத. நீ போய் உங்க அம்மா அப்பா கூடலாம் ஜாலியா இருந்துட்டு வா. சரிங்க அத்தை. அம்மா வீட்டுல இருக்கிறோன்னா அத்தையை மறந்துடாதம்மா. அப்பப்போ ஃபோன் பண்ணு. சரிங்க அத்தை. பாய்மா. பாய் அத்தை. ஹலோ அம்மா, போய் எவ்வளோ நாள் ஆகுது? எப்பதான் வருவ? வர ஐடியா இருக்கா இல்லையா? எப்பதாம்மா வருவ? என்னம்மா, அம்மா அப்பாலாம் நல்லா இருக்காங்களா? திவ்யா, இங்க வாமா. சொல்லுங்க அத்தை. இந்த வீட்டை கொஞ்சம் பெருக்கிடுமா. அத்தை, கை கால்லாம் வலியா இருக்கு. என்னம்மா இப்படி சொல்ற? இது உன் வீடுமா, நீதாம்மா பாத்துக்கணும். சரிங்க அத்தை. அத்தை, வீடு பெருக்கிட்டேன் அத்தை. பெருக்கிட்டியாம்மா? அப்படியே கொஞ்சம் மாப்பு போட்டு பளபளன்னு ஆக்கிடான். அத்தை, என்னம்மா யோசிக்கிற? இது உன் வீடுமா. அத்தை, இதுல கொஞ்சம் கையெழுத்து போடுங்களா? என்னம்மா இது? அத்தை, இந்த வீட்டை உங்க பேர்ல இருந்து என் பேருக்கு மாத்தி எழுதியிருக்கேன் அத்தை. நீங்க சைன் போட்டா மட்டும் போதும் அத்தை. எங்க வரும்போது மாங்காய் வாங்கிட்டு வரீங்களா? அத்தை, நீங்க பாட்டி ஆக போறீங்க. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. நல்லா இருக்குமா, நல்லா இருக்குமா. அப்பா அம்மாவுக்குலாம் ஃபோன் போட்டு சொல்லுமா ஃபர்ஸ்ட். சரிங்க அத்தை. ஹலோ அப்பா, நீங்க தாத்தாவா போறீங்க. இதெல்லாம் தூக்கிக்கிட்டு இவ எங்க போறா? ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு பிரெக்னன்சி டெஸ்ட் பண்ண போறோம். என்னடா உன் பொண்டாட்டி அழுதுக்குன்னே இருக்கிறா? அதுவும் கதவை சாத்திக்கின்னு அழுவுறாடா. அது ஒன்றும் இல்லை, நேற்று முட்டை பப்ஸ் கேட்டா நான் வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டேன். அதுக்காக அழுதுன்னு இருக்கோம். ஓஹோ, சரி சரி. எந்த தாமரை நடக்கும்? சொல்லுமா. நான் சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டியா? அப்பா என்னம்மா பண்றாரு? சாப்பிட்டாரா? சரி சரி. Nani? Oh no! சொல்லுமா. ஒரே தூசியா இருக்கு. இப்படி ஒட்டு கேட்க அசிங்கமா இல்ல? நம்மள இல்ல, போன்ல. குட் மார்னிங் அத்தை. வாமா, 6வது வருடம் திருமண நாள் வாழ்த்துக்கள்மா. தேங்க்யூ அத்தை. உங்க புள்ள கிளம்பி இருக்க சொன்னார் அத்தை, வெளியே கூட்டு போறேன்னு. நானும் அதாம்மா நினைச்சேன், நம்ம ஜாலியா வெளில போயிட்டு வரலாம். நீங்களும் வரீங்களா அத்தை? ஆமாமா. நீங்க வந்தா எப்படி ஜாலியா போறது அத்தை?
சரிம்மா நீங்க போயிட்டு வாங்க. சரிங்க அத்தை. அத்தை அவர் டைரக்டா மாலுக்கு வர சொல்லிட்டாரு, நான் போயிட்டு வரேன் அத்தை. சரிம்மா. கழுத்துல ஏதாவது செயின் போட்டுன்னு போலாம்ல? பரவாயில்ல இருக்கட்டும் அத்தை. போன மாசம் உனக்கு தெரியாம ஒரு செயின் எடுத்து கொடுத்தான், 2 பவுனு. எனக்கு தெரியாம அவர் எதுவும் பண்ண மாட்டாரு அத்தை. இதெல்லாமா உன்ன நம்புற? பரவாயில்ல இருக்கட்டும் அத்தை. எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. எப்போ வரீங்க? எப்போ வரீங்க? எப்போ வரீங்க? எப்போ வரீங்க? என்ன உதவி வேணாலும் சொல்லுங்க, பாத்துக்கலாம். அடிக்கடி வாங்க வீட்டுக்கு. வந்துட்டா காலையிலே பேக்க தூக்கி. ஏன் அத்தை அவங்க முன்னாடி நல்லா பேசுறீங்க, பின்னாடி இப்படி திட்டுறீங்க? அதெல்லாம் அப்படிதாம்மா. ஏன் அத்தை என்ன பத்தியும் அப்படிதான் பேசுவீங்களோ? என்னம்மா இப்படி கேட்டுட்ட? நீ என் மருமகம்மா, ஈக்குவல் டு மகள். உன்னை பத்திலாம் நான் அப்படி பேசுவேனா? சரிங்க அத்தை சரிங்க அத்தை. அவ எங்க வேலை செய்யறா? எல்லாம் நான் தான் செய்யறேன். ஏண்டா என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோன்னு இருக்கு. எப்படியாவது அவளை துரத்தி விட்டுட்டு 2வது கல்யாணம் பண்ணலான்னு இருக்கேன். சீக்கிரமா நல்லது நடக்கணும்னு நினைக்கிறேன். அடங்கொய்யால அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஐயோ அத்தை ஏன் தென்னை மரத்துக்கு கீழே நின்று போன் பேசிட்டு இருக்கீங்க? தேங்காய் விழுந்து வாய் உடச்சிக்கிச்சுன்னா, மண்டை உடச்சிக்கிச்சுன்னா பார்த்து கேர்ஃபுல்லா இருங்க அத்தை. அத்தை நான் ஃபங்க்ஷன் போயிட்டு வரேன் அத்தை. என்ன ஃபங்க்ஷன்மா? என் அக்கா பொண்ணுடைய பர்த்டே ஃபங்க்ஷன் அத்தை, உங்ககிட்ட சொல்லியிருந்தேனே. எஸ் என்னம்மா மொய் வைக்க போற? 100 ரூபாய் வைக்க போறேன் அத்தை. 100 ரூபாயா? நம்ம வீட்டு மரியாதை என்ன வருது? இதோ இரு வரேன். ஏய் திவ்யா, கிரேட் மாமியார். இந்தா இன்னொரு 100 ரூபாய், 200 ரூபாயா வெய்யி. மா நீ அம்மா வீட்டுக்கு கிளம்புறன்னு சொன்ன? ஆமா அத்தை கொஞ்சம் வீட்டு வேலை எல்லாம் முடிச்சிட்டு போயிடுறேன். அட நீ வெய்யுமா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ போய் கிளம்பு. சரிங்க அத்தை. வா நல்லே. என்ன எல்லா வேலையும் நீ செய்யற? உன் மருமவ எங்க? அவ உங்க அம்மா வீட்டுக்கு கிளம்புறா. அப்படி எல்லாம் அப்பப்ப அனுப்பாத. என்ன நீ எவ்வளவு முட்டாளா இருக்கிற? அத்தை கிளம்பட்டுமா? மா கோச்சிக்காத, இன்னும் 1 வாரம் சென்னு போமா. ஏன் இப்படி பண்றீங்க? ஏன் இந்த மாதிரி செய்றீங்க? நான் எங்க அம்மா வீட்டுக்கு போகணும். என்ன இருந்தாலும் இரும்பு கட்டிலே தூக்குறா. ஐயோ நான் இல்லம்மா, என்ன விட்டுருமா. ஏய் அவளை அனுப்பி விடுறிய. என்ன இருந்தாலும் அடிக்கிற? சொல்றத கேளண்டிய. நான் போயிட்டு வரேன் சார். உடனே வந்துடுறா. 1 மாசம் சென்று வா. பாய். அத்தை உங்க பையன் போன் பண்ணாரு அத்தை. என்னம்மா என்ன சொன்னா? என்ன கிளம்பிரு படத்துக்கு போலான்னு சொன்னாரு அத்தை. சரிம்மா போயிட்டு வாம்மா. சரிங்க அத்தை. ஐயோ அத்தையும் ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாமே நீங்க வரீங்களான்னு. சரி திரும்ப கேட்போம். அத்தை நீங்களும் வரீங்களா? ஐயோ நான் எதுக்குமா? நீங்க சின்னஞ்சிருசுங்க ஜாலியா போறீங்க, நடுவுல பெருச்சாலி மாதிரி நான் எதுக்குமா? என்ன அத்தை கரெக்டா சொல்றாங்க. சினிமாவுக்கு போயிட்டு அப்படியே நல்ல ஹோட்டலா பார்த்து சாப்பிட்டு வாங்கம்மா. எப்பயுமே என் மருமக சிரிச்ச முகத்தோட சந்தோஷமா இருக்கணும். போன ஜென்மத்துல நான் என்ன புண்ணியம் பண்ணணும் தெரியல அத்தை. உங்களை மாதிரி மாமியார் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். அடுத்த ஜென்மத்திலும் நீங்க தான். சினிமாவுக்கு டைம் ஆச்சு, இங்க நின்று யாருக்கிட்டம்மா இன்னும் பேசிக்கின்னு இருக்கா? நடுவுல பெருச்சாலி மாதிரி நான் எதுக்குமா?
வச்சுட்டேன், வந்து சாப்பிடுங்க. என்ன வாய்ஸ் வித்தியாசமா இருக்கு? நீ செஞ்சு வச்சு நான் சாப்பிட்றேன்ற திமிரா? சாப்பாடும் வேணாம் ஒன்றும் வேணாம்ப்பா. உங்க இஷ்டம். A few minutes later. பசிக்குது. என்ன சத்தம்? யார் அது? கிழட்டு பூனை. என்கிட்டயே வா. நேரம் பூனை செத்து இருக்கும். இந்த பூனைய